இன்னைக்கு வந்து கிரீன் கலர்ல கிரில் வேணும்னு என் பசங்க கேட்டாங்க. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம். சிக்கன் முழுசா இப்படி வாங்கிக்கோங்க. இதுக்கு நம்ம என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். மல்லித்தலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. புதினாத்தலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. கிரில்லுங்கிறனால நம்ம ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பெரிய துண்டா எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம், நல்லா காட்டமா இருக்கும். 10 பூண்டு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திருங்க. இப்போ இதோட கார்ன்ஃப்ளவர் ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு கோழிக்கு ஃபுல்லாக நம்ம வந்து தடவி வைக்கணும். மைதா ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி எதுவும் ஊற்றிடாதீங்க. பாருங்க, புதினா நம்ம அரைக்கும் போதே நம்ம தண்ணி ஊற்றி தான் அரைச்சோம். நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை. இந்த பதத்துக்கு இருக்கணும். இதில் வந்து மைதா கார்ன்ஃப்ளவர் போடுறதுனால நம்ம அதிக நேரம் ஊற வைக்க தேவையில்லை. 5 நிமிஷத்துலேயே நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். மசாலா வந்து பிரியாது. இதே நீங்கள் அரிசி மாவு இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1/2 hour ஊற வைக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மைதா ரெண்டுமே எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை அப்படியே நல்லா அந்த கீரலுக்குள்ளேலாம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா உள்ள சப்புன்னு இருக்கும் வெந்ததுக்கப்புறம். இங்கே பாருங்கள், அப்ளை பண்ணியாச்சு. 10 minutes ஊறட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு, ஊறிடுச்சு. இது இப்படியே எடுத்து அப்படியே மெதுவாக போட்டுக்கோங்க. வடச்சட்டி இந்த கோழிக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். உடனே திருப்பிட வேண்டாம், கொஞ்சம் நல்லா வேகட்டும். இதை அப்படியே சுற்றி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அடியில் அடி பிடிக்காம இருக்கும். பாருங்க நகருது. இது வந்து நம்ம மைதா கார்ன்ஃப்ளவர் போட்டால் தான் இந்த மாதிரி இருக்கும். அரிசி மாவு போட்டிங்கன்னா அடியில் நல்லா ஒட்டிக்கும். ரொம்ப கஷ்டம் நம்ம திருப்பி விட்டு வேக வைக்கிறது. இந்த அடி பிடிக்காத அளவுக்கு சுற்றி விட்டுக்கோங்க. அந்த பக்கம் ஒரு 10 நிமிஷம் வேகணும், இந்த பக்கம் ஒரு 10 நிமிஷம் வேகணும். எப்போயும் 20 நிமிஷம் ஆயிரும் அது ரெடி ஆகிறதுக்கு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபுட் கலர் எதுவும் போடலை. அதனால வந்து இது ஒரு 5 நிமிஷம் நான் வேக வச்சனால பாருங்க கலர் மாறிடுச்சு. ஆனால் இது ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த கொத்தமல்லி புதினாவோட ஃப்ளேவர் வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். கலர் வந்து டிம்மாகத்தான் செய்யும். ஏன்னா நம்ம எல்லாமே நேச்சுரலாக கலந்துருக்கோம். எல்லா பக்கம் சுற்றி வெந்துருச்சு. அவ்வளோதான். அப்படியே தட்டுக்கு மாற்றிடலாம். தட்டுக்கு மாற்றியாச்சு. இது செய்கிறது பெருசு இல்லை, ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து திருப்பி விடணும். வடச்சட்டியிலேருந்து எடுக்கும் போது கேர்ஃபுல்லாக எடுக்கணும். கொஞ்சம் ஏமாந்துச்சுன்னா வடச்சட்டியோட எண்ணெய் வந்து கமுந்துடும். இங்கே பாருங்க, கிரீன் கிரில் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். கையிலே விட்டுட்டீங்க, அந்த அளவுக்கு வெந்திருக்கா? 30 நிமிஷம் வேக விட்டுருந்தாங்க. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வெந்திருக்கு. முக்கியமாக புதினா மல்லி பச்சை மிளகா ஃப்ளேவரு அப்படியே இருக்குது. ரொம்ப ருசியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.